அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் கமலா ஹாரிஸும் அவரது சகோதரி மாயா ஹாரிஸும் மறைந்த தங்கள் தாய் ஷியாமலாவை நினைவு கூர்ந்து பேசியது அனைவரையும் கவர்ந்தது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அமெரிக்காவின் சிகாகோவில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்றது. அதிபர் தேர்தலில் களம் காணும் தன் அக்கா கமலா ஹாரிஸுக்காக குரல் கொடுத்தார் மாயா ஹாரிஸ். மறைந்த தங்கள் தாய் ஷியாமலா கோபாலன் போதித்த நற்பண்புகளை கூறி உரையை துவங்கினார் மாயா. அதேபோல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தன் தாயுடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் கமலா. 7 கடல்கள் தாண்டி இந்தியாவிலிருந்து கலிபோர்னியா வந்தபோது தன் தாய்க்கு வெறும் 19 வயதுதான் என கூறிய கமலா, மார்பக புற்றுநோயை குணப்படுத்தும் மருத்துவ விஞ்ஞானியாக வளர வேண்டும் என்ற கனவோடு அமெரிக்காவில் காலெடுத்து வைத்ததாக நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு நாளும் தன் தாயை இழந்து தவிப்பதாக கலங்கினார் கமலா. குடும்ப கட்டுப்பாடுகளை கடந்து தன் தாய் ஷியாமலா ஜமைக்காவை சேர்ந்த தனது தந்தை டொனால்ட் ஹாரிஸின் மீது காதலில் விழுந்து திருமணம் செய்து கொண்டதாகவும், அந்த சுயநிர்ணய உறுதிதான் தன்னையும் தன் தங்கையையும் உருவாக்கியுள்ளதாக சிலாகித்தார். மறைந்த தங்கள் தாய் மட்டும் இந்த மாநாட்டில் இருந்திருந்தால் நிச்சயம் கமலாவை கண்டு பெருமிதம் கொண்டிருப்பார் என்று நெகிழ்ந்த மாயா, டொனால்ட் ட்ரம்ப் நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்ல முயல்வதாக சாடினார். ஆனால் தன் அக்கா அது நடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டார். மாயாவின் பேச்சு அமெரிக்கர்கள் பலரையும் ஈர்த்து உள்ளது. எழுத்தாளர், பேச்சாளர், வழக்கறிஞர் என பன்முகங்கள் கொண்டவர் மாயா ஹாரிஸ். கமலாவின் 2 வயது இளைய சகோதரியான மாயா இதற்கு முன்பும் அமெரிக்க அதிபர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு உள்ளார். மாயா ஹாரிஸின் பேச்சு உத்வேகம் தந்ததாக பலரும் சிலாகிக்கும் நிலையில் ஷியாமலா கோபாலன் புத்திசாலித்தனமான கம்பீரமான பெண்களை அமெரிக்காவுக்கு தந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.